Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, இன்னைக்கு வீடியோல ரேஷன் அரிசி இருந்தாலே போதும் சுவையான இந்த புளி உப்புமா இப்படி பண்றதா friends பார்க்க போறோம். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணில போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 2 கப் இட்லி அரிசிக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி தான் இருக்கணும் இல்லைங்க, சாதாரணமாக இட்லிக்கு நம்ம ஆட்டுற அரிசி இருந்தாவே போதும். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸை விட கொஞ்சம் அதிகமான புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 6 வரமிளகாவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து 6 வரமிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோட சேர்த்து புளியை சேர்த்துக்கலாம். அரிசி தண்ணி வெளியில் ஊற்றிட்டு அரிசி மட்டும் சேர்த்திக்கோங்க. 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி ஊற்றுற பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக்கிற வேண்டாம், நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு. இது கூட நம்ம கொஞ்சமாக இப்போ சோடா உப்பு சேர்த்திக்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சோடா உப்பு சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு இதை அப்படியே வந்து வானலியில் போட்டு எப்படி புளி உப்புமா செய்கிறதுன்றது என்னோடய டெய்லி ரொட்டீனில் காமிச்சிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இது. இப்போ நம்ம சோடா உப்பு போட்டு கரைச்சாச்சு நல்லா மாவு. இப்போ நம்ம இட்லி ஸ்டாண்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம், அதில் இட்லிக்கு ஊற்றிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக இட்லி ஸ்டாண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி இட்லிக்கு ஊற்றிடுங்க. நம்ம சாதாரணமாக இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் இதை வந்து வச்சு நீங்கள் இட்லியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி வந்து நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இதை எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்லி ஃபுல்லாக எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இட்லி எல்லாமே எடுத்துட்டோம், நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இப்போது இதை வந்து தாளிக்க போகிறோம். ஒரு பெரிய வானலி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தாலே போதுங்க, தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. பருப்பு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட இப்போ நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ சேர்த்தியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் உப்புமாக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இட்லி பொடியில் அதுக்கான உப்பு இருக்குது. இந்த வெங்காயத்துக்கான உப்பு மட்டும் கொஞ்சமாக அதில் சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பாதி வெங்காயம் வதங்கினாவே போதுங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இட்லியை இது கூட சேர்த்திட்டோம். இப்போ ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து கேரட் துருவல், பட்டாணி இதெல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவிட போகிறோம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலையை, அதை வந்து தூவிடலாம். இது ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சுவையான புளி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது காலையில் டிஃபனாவோ இல்லை நைட் டிஃபனாவோ சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட வந்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஊறுகாய் இருந்தாலே போதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.